राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। நந்தகோபனுடைய அழகான திருமாளிகை அதைத்தான் அனுபவிச்சுருக்கோம். அதை கூட ஆண்டாள் ஒரு பாசுரத்துல சொல்றான்னு சொன்ன நாச்சியார் திருமொழியில, தந்தையும் தாயும் உற்றாரும் நிற்க தனிவழி போயினாள் என்னும் சொல்லு வந்த பின்னை பழி காப்பரிது மாயவன் வந்து உரு காட்டுகின்றான் கொந்தளமாக்கி பறக்கழித்து குறும்பு செய்வானோர் மகனை பெற்ற நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நல்லிருட்கண் என்னை உய்த்திடுமின் அப்படின்னு ஆண்டாள் சொல்றார். தந்தையும் தாயும் உற்றாரும், அது அம்மா அப்பா பந்துக்கள்லாம் இருக்கும்போது இவள் பாட்டுக்கு தான் தோன்றியா தனக்கு தோன்றபடி பயின்றிருக்கா. இந்த சில பெண்கள்லாம் அப்பா அம்மா குல மரியாதை கௌரவம் இதை பற்றிலாம் யோசிக்காம தனக்கு எது பிடிக்குமோ அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமா அந்த காதல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டவன் கிட்ட ஏமாந்து போகுங்கள். அந்த மாதிரி போகும்போது ஊருக்கு வாழ ஒரு மாதிரி பேசுவா இல்லையா. ஆண்டாள் சொல்றா, உலகத்துல அந்த மாதிரி ஒரு பழி வந்தாச்சுன்னா தடுக்கலாம் முடியாது. அதனால ஒண்ணு பண்ணுங்க, நானும் இந்த கண்ணபிரான் கிட்ட மாயவன் வந்து உருக்காட்டுகின்றான். கண்ணனும் அவனோட ரூபலாவண்யத்தை அழக காட்டி 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 ஐயோ அப்படின்னு ஏக்க பெருமூச்சு விடும்படியாக பண்ணறான். நிஜமாவே இப்ப ரங்கராஜனை பார்த்தா ஒரு ஏக்கம் வர்றது, வரதராஜனை பார்த்தா ஒரு ஏக்கம் வர்றது, திருமலையப்பனை பார்த்தா ஒரு ஏக்கம் வர்றது, என் பத்மநாபனை பார்த்தால் ஒரு ஏக்கம் வர்றது, நிருசிம்மனை பார்த்தா ஒரு ஏக்கம் வர்றது, ராம்லல்லாவை பார்த்தா ஒரு ஏக்கம் வர்றது, பத்ரிநாதனை பார்த்தா ஒரு ஏக்கம் வர்றது. ஒவ்வொருத்தரும் அழகா இருக்கா. இப்படி தனித்தனி உருவங்களாக அவனை பார்க்கும்போது இவ்வளவு அழகா இருக்கு. அதுவும் அவன் ஜோரா பீதாம்பரம் எல்லாம் கட்டிண்டு அந்த சிரிப்பு, அந்த பார்வை, அந்த நடை, உடை, பாவனை, அழகு, உரிமை, அக்கறை, அதெல்லாம் கண்ணனை போல் யார் உண்டு? பக்கத்துல நின்னாலே உடம்பு படபடன்னு ஆகும். அவன் தூரத்துல வரத பார்த்தாலே ஒரு துள்ளல் வரும். அப்ப ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் குதிரை மேல வரும் பொழுது பார்க்கிறவா கண்கள்ல தானா கண்ணீர் வரும். அது வயசுலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த ஸ்திரீயா இருக்கிறவாளுக்கு எப்படி வராது பரடி ரங்கன் அப்படின்னு நல்ல 70-80 வயசு பாட்டியா இருப்பா. ஆனாலும் ரங்கனை பார்த்தா ஒரு காதல் வரத்தானே செய்யும். ராமனை பார்த்து வயசான சூர்பனகா மயங்கினான் இருக்கு. சூர்பனகா நல்ல வயசானவள். ராமன் வந்து சரியா சொல்லணும்னா சூர்பனகா வந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ராமனுக்கு வந்து 39 வயசு. பட் ஹேண்ட்ஸமா இருந்தான். மயங்கித்தான் போனாள் அப்படின்னு இருக்கு. சூர்பனகாவா விடுங்கோ, இந்த பூதனா குஞ்சு கோபாலனை பார்க்க தானே வரா, சில குஞ்சு பார்க்க தானே வரா, அதுக்கே அதிரூப சுந்தரியா வேஷம் போட்டு தானே வரா அப்படின்னா
அது அப்படிதான். இந்த பைய அழக காட்டி காட்டி இருக்கிறான். இப்படி பெண்களை படாத பாடு படுத்தும்படியான பிள்ளையை பெற்றவனான நந்தகோபன் வாசல, திருமாளிகை வாசல்ல நடராத்துல கொண்டு போய் என்ன விட்டுடுங்கோ. குறும்பு செய்வான் ஓர் மகனை பெற்ற நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நல்லிருட்கண் என்னை உய்த்திடுமின். ஏன் ராத்திரியில கொண்டு போய் விட சொல்றா அப்படின்னா, நந்தகோபர் வீட்டு வாசல்ல நிறைய பேர் அப்படி கொண்டு வந்து பெண்களை விட்டுட்டு போயிடுவாளாம். ஏன்னா இந்த கிருஷ்ண பித்து பிடிச்சாச்சு இல்லையா, அதனால பகல்ல போனா யாரு என்ன எந்த ஊருன்னு செய்தி தெரிஞ்சிடும், ராத்திரி கொண்டு போய் விட்டுருவேன். ஆண்டாளுக்கு என்னடான்னா அப்பா அம்மாவுக்கும் கஷ்டம் வேண்டாம், எனக்கோ கண்ணனை விட முடியல, ராத்திரியோட ராத்திரியா எங்கேயா சொந்தக்காரத்துக்கு அழிச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் நந்தகோபன் வீட்டில் விட்டுட்டு வந்துருங்கோ. அங்க போயாச்சுன்னா கண்ணன் கண்டுகளை என்னாலும் கூட நந்தகோபன் என்னடி பொண்ணே யாரு நீ எங்கெங்க வந்தாய், சரி ஆத்துல இரு அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையா பார்த்துப்பானா. எப்படி பண்டரிபுரத்துல பாண்டரங்கன் சன்னதியில தேவேன்னு நின்றுட்டு இருந்த ஜனாபாய யாரடி பொண்ணே என்ன நீ அப்படின்னா கேட்டு நாமதேவர் தன் வீட்டுல கொண்டு போய் பத்திரப்படுத்தி வச்சுட்டா போலே, யாரு என்னடி ஊரு பூசா இருக்க பொண்ண, சரி முதல்ல உள்ளவா, அடி யசோதே ஏதோ வெளியூருக்காரனே ஒரு பொண்ணு வந்திருக்கு, வெளியூர் பொண்ணு வந்திருக்கு, அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிடவை, அப்புறம் என்ன விசாரி பொறுமையா சொல்லிட்டு நந்தகோபால் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவார். இப்போ யசோதை பத்திரமா பார்த்துப்பா. அதனால நந்தகோபாலன் கடைத்தலைக்கே கொந்தளமாக்கி பறக்கழித்து படுத்தி எடுக்கிறது. குறும்பு செய்வான் ஓர் மகனை பெற்ற நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நல்லிருட்கண் என்னை உய்த்திடுமின். தந்தையும் தாயும் உற்றாரும் நிற்கத் தனிவழி போயினாள் என்னும் சொல்லு. வந்த பின்னை பழி காப்பரிது மாயவன் வந்து ஒரு காட்டுகின்றான். எப்படி இருக்கான், உச்சங்கள்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இப்படி அழகு இருந்தா என்னதான் பண்றது? பின்னழகு அழகுன்னா முன்னழகு, இன்னொரு அழகு, கழுத்தழகு, காதழகு, கண்ணழகு, மூக்கழகு, நடையழகு, உடையழகு, பேசும் அழகு, சிரிப்பழகு, காம்பீரியம் அழகு, எது அழகில்லை? அதனால குறும்பு செய்வான் ஓர் மகனை பெற்ற நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நல்லிருட்கண் என்னை உய்த்திடுமின். நல்லிருட்கண் என்னை உய்த்திடுமின். நான் உதிரோடு இருக்கணும், என்னை கொண்டு போய் அங்க விட்டுடுங்கோ அப்படின்னு ஆண்டாள் சொல்றார். இதுக்கு வியாக்கியானத்துல சொல்றார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, எப்படி வைத்தியர்கள் வீட்டு வாசல்ல நோயாளிகள் படுகாடு கிடக்குமாவோ அதுபோலே நல்ல வைத்தியம் தெரிஞ்செடுத்து வச்சுக்கோங்களேன். அந்த வியாதிக்கு அவர் தான் பெஸ்ட் டாக்டர் அப்படின்னா ராத்திரியே போய் படுத்துப்பா. நோயாளிகள் எல்லாம் சில இடங்கள்ல எல்லாம் நல்ல ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் நல்லா பார்க்கறா அப்படின்னா வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து அங்க வாசல்லையே வந்து ராத்திரியிலேயே படுத்துப்பார்கள். அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் டோக்கன் கிடைக்கும், பார்க்கலாம் அப்படின்னு நிறைய ஊர்கள்ல நான் பார்த்திருக்கேன். நல்ல ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீப்பு அப்படின்னா அங்கேயே வந்து தங்கிடுவார்கள். வைத்தியர்களின் வீட்டு வாசல்களில் நோயாளிகள் படுகாடு கிடக்குமா போலே கண்ணவிரானால் புண்பட்ட பெண்கள் படுகாடு கிடக்கும் என்று பிரசித்தமாயிருக்கும் அப்படின்னு நந்தகோபன் திருமாளிகை பற்றி பராசர பட்டர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்றார். கண்ணன் போட்டு படுத்துவானா, அது அதனுடைய அழகே படுத்துறத.
அது இல்லாம அதனுடைய பேச்சு எது படுத்தல. அப்படிப்பட்ட ஒரு திருமாளிகை நந்தகோபன் திருமாளிகை. கிருஷ்ணனுடைய 3 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய லீலைகள் சகலத்தையுமே இந்த நந்தகோபன் திருமாளிகையில வச்சு சொல்லிடலாம். அவ்வளவு அழகு இந்த நந்தகோபன் திருமாளிகை. இந்த நந்தகோபன் திருமாளிகை வாசல்ல இன்னைக்கும் ஒரு தேவியினுடைய சன்னதி உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நந்தடிலா அப்படின்னு பேர், ஒரு சின்ன குன்று அது. அப்ப அங்க எதிர்க்க ஒரு பாதாள தேவி கோவில்னு ஒண்ணு இருக்கு. நிஜமாவே மேலேருந்து பார்த்தா கீழே ஒரு 30-40 அடி இறங்கணும். அதாவது இந்த நந்தகோபன் திருமாளிகை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்சுக்கோங்க, அதுல இருந்து கீழே இறங்கி போற மாதிரி இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் தாண்டி பேஸ்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். பாதாள தேவி கோவில்னு பேர். சரியா அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணது யார் அப்படின்னா, அது குகை மாதிரி தான். அதுல உட்கார்ந்து விடாம நாம ஜபம் பண்ணது நம்ம சனாதன கோஸ்வாமி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு அப்படி ஜெயிப்பார். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு இதேதான் வேலை. ஜபிச்சுட்டே இருப்பார். அப்ப அந்த குகையில ஒரு நாள், குகைனா இருட்டா தானே இருக்கும், அந்த குகையில ஒரு நாள் ஏதோ ஒரு சுத்தம் பண்ணும் பொழுது பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தேவி கிடைச்சாள். ரொம்ப சந்தோஷம் சனாதன கோஸ்வாமிக்கு. ஏன்னா அந்த நந்தகோபன் திருமாளிகையில தான் யோகமாயா அவதாரம் பண்ணாள். அதன் பிறகு யோகமாயாவை வசுதேவர் தூக்கிண்டு போறார். யோகமாயா மதுராவில் அந்த எந்த இடத்துல கிருஷ்ண ஜனனமா கிருஷ்ண ஜென்ம பூமியாக கொண்டாடுறோமோ அந்த இடத்துல தேவி ஆவிர்பவிச்சாள். கம்சன் அந்த குழந்தைய ஓங்கி அடிக்கும் பொழுது தேவி அஷ்டபுஜ துர்கையாக ஆவிர்பவிச்சு, அடே மூடா கம்சா, உன்னை கொல்பவன் வேறொரு இடத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவள் உலகம் முழுக்க ஆவிர்பவிச்சாள். சண்டிகா, மாலா, சாரதா, குமுதா அப்படின்னா நாமத்துல உலகம் உன்னை கொண்டாடும் அப்படின்னு கண்ணனே கொண்டாடுறான், பாகவதத்துல இருக்கு. அப்ப அவதாரம் பண்ணது நந்தகோபன் திருமாளிகையில. கண்ணன் மதுரால பிறந்து அப்பா அம்மாவோட பேசிட்டு அவளுக்கு அவளோட பூர்வ ஜென்ம கதையெல்லாம் சொல்லிட்டு, அதன் பிறகு அவன் சின்ன குழந்தைய ஆன பிறகு வசுதேவர் அவனை தூக்கிண்டு ஜெயில விட்டு வெளியில வரார். அப்ப யசோதைக்கு இவள் பிறக்கிறாள். சோ கண்ணனுடைய காரியார்த்தே சம்பவிஷ்யத்தின்னு பாகவதம் சொல்லுது. பகவானபி விஸ்வாத்மா பக்தானாம் அபயங்கர ஆவிவேஷாம் சபாயேன மனக ஆனகதுந்துபே. பகவான் ஆவிர்பவிச்சான் இருக்கு. பகவான் ஆவிர்பவிக்க போறான்னு பிரம்மதேவர் சொல்லும்போது சொல்லுவார், வசுதேவ கிருஹே சாக்ஷாத் பகவான் புருஷ பரஹ ஜனிஷ்யதே தத் பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியக வாசுதேவ கலானந்தஹ சஹஸ்ரவதனஹ ஸ்வராட் அக்ரஜோ பவிதோ தேவக அரேஹ பிரியசிகீர்ஷயா விஷ்ணோர்மாயா பகவதி யயா சம்மோஹிதம் ஜகத்.
எந்த விஷ்ணுமாயை உலகத்தை எல்லாரையும் மயக்கடிக்கிறதோ அவளும் பகவானுடைய காரியத்திற்காக அவதாரம் பண்ண போகிறாள் அப்படின்னு பிரம்மதேவர் கிருஷ்ண ஜனனம் ஆகிறதுக்கு முன்னாடியே திருப்பார்கடல்ல வச்சு எல்லா தேவர்களுக்கும் சொல்றார். அந்த தேவி ஆவிர்பவிச்சது இந்த நந்தகோபன் திருமாளிகை. ஸோ சனாதன கோஸ்வாமிக்கு இந்த நந்தகோபன் திருமாளிகையோட குகையில கிடைச்சதுனால அவள் மேல் ரொம்ப மரியாதை. அவர் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அவரே பூஜை பண்ணிட்டு இருந்தார் சனாதன கோஸ்வாமியை. சில பேருடைய அபிப்பிராயம் இந்த இடம்தான் யோகமாயா பிறந்த இடம் அப்படின்னு. சில பேர் சொல்றா இந்த நந்தகோபன் திருமாளிகையிலேருந்து கொஞ்சம் அப்படி இறங்கி வந்தோன்னா பூதனா வாசல்லாம் தாண்டி வந்தோன்னா மெயின் ரோடு வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரி இருக்கு. அங்க ஒரு மலை மேல ஒரு சின்ன குன்றுனா ஒரு மாடி ஆயிட்டு அவ்வளவுதான். அந்த இடத்துல ஒரு சின்ன கோவில் இருக்கு. அங்கதான் யசோதாவினுடைய பிரசூதி கிரகம். ஏன்னா அவளோட ரூம் தனியா இருக்கும் இல்லையா பிரசவம் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால அங்கதான் யோகமாயா அவதரித்தாள் அப்படின்னு சொல்றவாள் உண்டு. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த கோவில் ஒரே ஒரு தடவை நான் போயிருக்கேன் மேலே ஏறி. அதுக்கப்புறம் போனதில்லை. நந்தகோப திருமால 5 நிமிஷம் தான். அது எல்லாமே நந்தகோபுர திருமாளிகையா தான் ஒரு காலத்துல இருந்திருக்கு. ஸோ அங்கதான் யசோத புள்ள பெத்தான். அந்த இடத்துல தான் ரோஹிணியும் பலராமனை பெற்றாள் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல வந்துதான் வசுதேவர் கண்ணனை விட்டுட்டு யோகமாயாவை கூட்டுண்டு போனார் அப்படின்னு சில பேர் சொல்லுவார். இது எல்லாமே நந்தகோபனுடைய திருமாளிகையினுடைய எல்லைக்குட்பட்ட இடங்கள் தான். ஸோ சனாதன கோஸ்வாமி அந்த இடத்துல அந்த அவளுக்கு பாத்தாளத்துல கிடைச்சா பாத்தாள தேவின்னே திருநாமம். இன்னைக்கு அங்க பார்த்தோம்னா தேவியினுடைய பல மூர்த்திகள் பிரதிஷ்டை பண்ணிருக்கு. வாராகி, சாமுண்டி, இப்படி எல்லாம் எத்தனை விதமா நவதுர்கே உண்டோ எல்லாம் அங்க பிரதிஷ்டை பண்ணிருக்கா. நல்லா இருக்கும் அப்படி இறங்கி போய் பார்க்கறது. சனாதன கோஸ்வாமியுடைய பஜன் குஃபா, அதுதான் குஃபான குகை. பாதாள தேவியினுடைய கோவில் நந்தகோபுர திருமாளிகை வாசல். ஒரு கால் நீங்க எப்பயா போனாலும் போய் பார்க்கணும். அதுக்காக சொல்றேன். எல்லாம் பக்கத்துல தான். இப்படி அந்த பாதாள தேவி அந்த இடத்துக்கு சைதன்ய மகாபிரபு வந்திருக்கார், தபஸ் பண்ணியிருக்காருன்னு காண கிடைக்கிறது. இங்கிருந்துதான் நம்ம சனாதன கோஸ்வாமி ரமன் ரேத்திக்கு போய் உட்காந்து ஜபிப்பார். ஏகாந்தமா இருக்கட்டும். ஆனா உள்ளூர் ஜனங்கள் அப்பப்போ வருவா, பாப்பா பாபா அதான் குறி சொல்லுங்க அதான் சொல்லுவாங்க. தனியாக அப்பப்போ போய் உட்காந்துருவார் யமுனை ஆற்றங்கரையில. அப்பதான் அங்கதான் நிறைய குழந்தைகள் விளையாடுறத பார்க்க. ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. தன்னை மறந்து போயிடும். அதுக்கப்புறம் விளையாடி முடிச்சுட்டு வீடு போய் ஒரு ஓடி பின்னாடியே வரார். அப்ப இந்த நந்தகோகுலத்துல மகாவனத்துல அவன் தான் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். இவரும் நுழைஞ்சார். டக்குன்னு பார்த்தா அது வீடு இல்லை, ஒரு கோவில். அதுக்கப்புறம் அங்க கண்ணனை காணல. அப்பதான் அங்க மதன் மோகன் மதன கோபாலனை பார்த்தார்னு இருக்கு. பட் அது எந்த இடங்கள்னு எக்ஸாக்டா இன்ன வரைக்கும் தெரியல. ஆனா இதெல்லாம் நடந்தது கோகுலத்திலே அப்படின்னு சில பேரோட அபிப்பிராயம். சில பேர் சனாதன கோஸ்வாமிக்கு மதுரால அவர் பிக்ஷை வாங்க போகும் பொழுது அங்கதான் மதன் மோகன் கிடைச்சான். முதல்ல அவனுக்கு பேர் மதன கோபால்னு தான் பேர். அவன் பிறகுதான் மதன் மோகன் அப்படின்னு அவனுக்கு ஒரு திருநாமம் வந்துடுது. ஸோ இந்த நந்த கோகுலம்ன்றது இவ்வளவு விசேஷம். சரியா? அப்ப நந்த கோகுலத்துல நம்ம இப்போதைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம். பூதனாவுக்கு அனுகிரகம் பண்ண இடம், அதுக்கப்புறமா இந்த பாதாள தேவி கோவில், அதுக்கப்புறமா நந்தகோபுர திருமாளிகை, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய தூண்கள், அங்க இருக்கக்கூடிய நந்தபாபா, யசோதா, பலராமன், கிருஷ்ணன், அப்புறம் அங்கேயே இருக்கக்கூடிய நந்தேஸ்வர் சிவபெருமானுடைய சன்னதி, நந்தகோபுர அந்த திருமாளிகைக்குள்ளேயே நந்தோத்சவம் நடக்கக்கூடிய அந்த பெரிய ஓப்பன் பிளேஸ், அப்புறமா ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய பூவரச மரம், இது எல்லாம் நந்தகோபன் திருமாளிகை இன்னும் இருக்கு. அனுபவிப்போம் நிதானமாக. அதாவது உங்கள் குடும்பமே கிருஷ்ணானுபவத்துல திளைக்கணும். அதற்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ராதே கிருஷ்ணா.
இதுலேயே சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இது புது டிசைன், இன்னொரு மொபைலில் புது டிவைஸில் இன்னொரு மொபைலில் வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். சரியா? ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो नंदगोप महाराज की जय, जय बोलो यशोदा मैया की जय, जय बोलो नंद गोकुल की जय, जय 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 जय। राधे कृष्णा।